இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க. உலகத்திலேயே அதிகமான இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு நாடு இந்தியா. ஆனால் இங்கிருந்து இன்னமும் அந்தந்த ஆட்டிடியூட்லாம் வராமல் போகிறதுக்கான காரணம் டெக்னாலஜிக்கல் நம்ம ஸ்ட்ராங்கு. ஆனால் நம்ம சில இடத்துல செட்டில் ஆயிடும், இது போதும் இதுவே அதிகம் அப்படின்னு. நம்ம ஒரு போஸ்ட் போட்டு ஒரு 50 பேர் லைக் போட்டாங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த டெக்னாலஜி அவன் உருவாக்கணும்னா அவன் தான் காசு பண்ணுறான் இல்லையா? உங்கள் தொழில்நுட்பத்தை எப்பொழுது உலகம் பயன்படுத்துகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் அறிவியலில் வெற்றி பெற்றதாக அர்த்தம். உலகத்துடைய டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்துவதால் அறிவியல் ரீதியாக நீங்கள் வளர்ந்திருப்பதாக முந்தைய தலைமுறை ஏமாற்றப்பட்டு இருக்கிறது. அதில் நீங்கள் முடங்கி போகாதீர்கள். இரண்டாவது, உலகத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களையும் வாங்குவதற்கான பொருளாதார சக்தி எனக்கு இருப்பதால் நான் பணக்காரன் ஆகிவிட்டேன் என்று சம்பவிக்கப்படுவது ஏமாற்று வேலை. நீங்கள் உருவாக்குகிற பொருள், அது தொழில்நுட்ப பொருளாக இருக்கலாம், பிசிக்கலாக நீங்கள் உருவாக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம், அந்த பொருளுக்கு உலகம் முழுக்க ஒரு மார்க்கெட் உண்டாகி அந்த பொருளை தேடி தேடி இந்த உலகம் வாங்கி அதன் வழியாக நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்தால்தான் நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறதாக அர்த்தம். வாங்கும் கெப்பாசிட்டி, பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி நம்முடைய பணக்கார